காவிரி டெல்டா பகுதிகளில் வேளாண் பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் பானிபூரி விற்பனை, கட்டுமான பணி, மெட்ரோ பணிகள், ஹோட்டல் வேலைகள், ஜவுளி கடைகள், வீட்டு வேலைகள், தோட்டப்பணி, இறைச்சி கடை என அனைத்திலும் வடமாநிலத்தவர்களை பார்க்க முடிகிறது. சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இருந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் பரவி தற்போது விவசாய பணிகளிலும் கால் பதித்து உள்ளனர். காவிரி டெல்டா பகுதிகளில் குடும்பம் சகிதமாக வந்து தங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்கள் சேற்றில் இறங்கி நாற்று நடத் தொடங்கியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர், வாழைக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா நடவு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் இதில் அதிக அளவில் வடமாநில தொழிலாளர்களை பார்க்க முடிகிறது. ஆள் பற்றாக்குறை மற்றும் கூலி உயர்வு உள்ளிட்ட காரணங்களே அதற்கு காரணமாக கூறப்படுகிறது. வடமாநில தொழிலாளர்களால் ஏக்கருக்கு 5000 ரூபாய் வரை செலவு மிச்சப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த தொழிலாளர்களை பொறுத்தளவு நாங்கள் நடுறது அவங்களே நாற்று பறித்து அவங்களே நட்டுக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம ஆளுங்களை பொறுத்தளவு நம்ம உள்ளூர் ஆளுகளை விடும்போது அவங்க நாற்று பறிக்கிறதுக்கு தனியாள், நடக்குன்னு தனியாள் விடணும். எங்களுக்கு காஸ்ட்டை பொறுத்தளவு, அதாவது பண செலவை பொறுத்தளவு எங்களுக்கு 4500லேருந்து 5000 ரூபா மிச்சப்படுது ஏக்கருக்கு. அதனால் எங்களுக்கு வேலை பளுவு கிடையாது, விவசாயிகளுக்கு வேலை பளுவு கிடையாது. அவங்க பட்டுக்கு நாற்று பறிக்கிறாங்க, அவங்க பட்டுக்கு நடுறாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை செய்யும் வயலை காட்டிவிட்டாலே போதும், நேரத்தை வீணடிக்காமல் நடவு பணிகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்கின்றனர் எனவும் தமிழக விவசாயிகள் பாராட்டுகின்றனர். வயலை மட்டும் காட்டுறது தான் எங்கள் வேலை, எந்த வயலை நட்டுட்டு வரணும்னு. அவங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ நடம் நட்டுருக்கோன்னு. நம்ம ஆளுங்கள்ட்ட 4 ஆள் இது 10 ஆள் இது அப்படின்னு சொல்லி வாச்சாங்கொல்லி அடித்து நட்டு விவசாயிகள்லாம் வீணாக போயிட்டு இருந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நடவு ஹிந்திக்காரவங்க நடவு ரொம்ப மிக மிக திருப்தியாக இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. தமிழகத்திற்கு வந்து விவசாய பணிகளை மேற்கொள்வது குறித்து கேட்டபோது தங்களது ஊரில் நாள் முழுவதும் வேலை செய்தால் 200 மட்டுமே சம்பளம் கிடைக்கும் எனவும், ஆனால் தமிழகத்தில் நாளொன்றிற்கு 1000 ரூபாய் வரை ஊதியம் கிடைப்பதாகவும், தமிழகத்தில் ஆண்டு முழுவதும் பணி கிடைப்பதாகவும் கூறுகின்றனர். नाट खेती के लिए मेरा नाम जगह मंडी है। और उधर अलग पैसा देता है नाट के लिए, इधर अलग। और उधर नाट मुड़ी के लिए वो 7 बजे से काम में जाओ और 2-3 घंटा में नाट का टाइम में वो 200-300 देता है। और इधर तो 1 का हिसाब से देता है 2000 या 3200। ड्यूटी तुम्हारा जैसा काम करेगा ऐसा पैसा मिलेगा इधर. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்களின் பங்களிப்பு விவசாய பணிகள் வரை பரவியுள்ள நிலையில் எதிர்காலத்தில் எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஜெயங்கொண்டத்தில் இருந்து ராமச்சந்திரன்.